ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இனிய நண்பர் திருநிறை செல்வன் வாங்கல அந்த மாதிரி அறிவு நிறை செல்வன் திரு சித்ராலட்சுமன் அவர்கள் டூரிங் டாக்கிஸுங்கிற ஒரு யூடியூப் சேனலை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் கலந்துக்கும் போது அந்த கான்வர்சேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ஃப்ரேம் டு ஃபேம் அப்படிங்கிற ஒரு அவார்டு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்க பராசக்தி, வாவாத்தியா, ட்ரிபிள் டி 3 படமுமே அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் தான். இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 3 படங்களில் பராசக்தி திரைப்படத்தில் வேணா அரசியல் தாக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருந்ததாக சொல்லலாம். மற்ற 2 படங்களில் அந்தளவுக்கு அரசியல் தாக்கம் இருந்ததாக சொல்ல முடியாது. எப்படி இருந்த போதிலும் இப்படி அரசியல் சார்ந்த 3 படங்கள் எந்த பொங்கல் தினத்தன்றும் இதுவரை வெளியாகவில்லை என்பதுதான் உண்மை. நடிகர் விஜய் குழந்தை நட்சத்திரமா எத்தனை படங்கள் நடிச்சிருக்காருன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. விஜய் குழந்தை நட்சத்திரமாக மட்டும் 6 திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அடுத்த 4 மாதத்துக்கு எலெக்ஷன் ஒர்க் தான் அதிகமாக நடக்கும். இதனால் ஷூட்டிங், ரிலீஸ் டேட்லாம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கான்னு அதியன் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த 4 மாதங்களுக்கு தேர்தல் களம் சூடு பிடிக்க போகிறதுனால பாடல் வெளியீட்டு விழாக்கள் எல்லாம் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் படங்களுடைய வெளியீட்டிலே நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். டி இமான் சினிமாவை விட்டு விலகிட்டாரா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஜான் கிருஷ்ணகிரியிலேருந்து கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடிக்கின்ற எந்த படத்துக்கும் இப்போ இமான் இசையமைப்பதாக தெரியல. அதன் காரணமாக தான் இப்படி ஒரு கேள்வி உங்ககிட்டேருந்து பிறந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில படங்களுக்கு இசையமைத்து கொண்டு தான் இருக்கிறார் இமான். நடிகர் அஜித் அவர்கள் ஒரு கார்ப்பரேட் பொருளை விளம்பரம் செய்கிறது சரியானு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு கார்ப்பரேட் ப்ராடக்டை விளம்பரம் பண்ணுறது பண்ணாததெல்லாம் அஜித்துடைய தனிப்பட்ட விருப்பம். அதை நாம் எப்படி விமர்சிக்க முடியும்? அடங்கமறு படத்துடைய டைரக்டர் இப்போ என்ன பண்ணுறாரு, அடுத்து வேற என்ன படங்கள் இயக்க போறாருன்னு அமிர்தேஸ்வரன் கோயத்திலேருந்து கேட்டிருக்காங்க. அடங்கமறு படத்தினுடைய இயக்குனரான கார்த்திக் தங்கவேல் அடங்கமறு படத்துக்கு பின்னால் விஷால் கதனா நடிக்கின்ற ஒரு திரைப்படத்தை தான் இயக்குவதாக இருந்தது. அதற்கான முயற்சியில் தான் ஈடுபட்டிருந்தார். ஒரு சில காரணங்களால் அது அப்படியே நின்று போயிட்டு இப்போ அவர் எந்த ஒரு படத்தையும் இயக்குவதாக தெரியல. KS ரவிக்குமார் அவர்களோட சொந்த கதையில் வெளியான கொண்டாட்டம் படம் சரியாக போகாததால தான் அதுக்கப்புறம் அவர் சொந்த கதையில் படம் எடுக்கலையான்னு ஜெய் ஆனந்த் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. KS ரவிக்குமார் தொடர்ந்து சொந்த கதையில் படம் எடுக்காததுக்கும் கொண்டாட்டம் திரைப்படத்தினுடைய தோல்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு பக்கம் யுவன் சங்கர் ராஜா, இமான் மாதிரியான மியூசிக் டைரக்டர்ஸ் காணாமல் போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அனிருத், ரகுமான் மாதிரியான மியூசிக் டைரக்டர் பெரிய ஹீரோக்களுக்கு தான் படம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ சின்ன ஹீரோக்களுக்கு மியூசிக் பண்ண யார் இருக்கான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் தான் தமிழ் சினிமாவில் மிக அதிகமான இசையமைப்பாளர் இருக்காங்க. அப்படி இருக்க ஏதோ இசையமைப்பாளர்களே இல்லாத மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களே. சிறுபடங்களுக்கு இசையமைக்க ஒரு பக்கம் ஷான் ராடன் இருக்கிறார், இன்னொரு பக்கம் சாம் சிஎஸ் இருக்கிறார், இன்னொரு பக்கம் பிரசன்னா இருக்கிறார். இப்படி பல பேர் இருக்காங்களே. இப்போ சினிமா துறையில் அதிகமாக அரசியல் தலையீடு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு ஸ்டீஃபன் கோவில்பட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே திரைத்துறையிலே அரசியல் தலையீடு என்பது இப்போ என்ன புதுசாக இருக்குது, காலம் காலமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் அவ்வப்போது சில பாதிப்புகள் சினிமா உலகத்துக்கு ஏற்படுமே தவிர நிரந்தரமாக சினிமா உலகத்தை அதெல்லாம் பாதிப்புக்குள்ளாக்கியதில்லை. ஜனநாயகன் படத்துடைய பிரச்சனைக்கு நடிகர் சங்கம் விஜய்க்கு ஆதரவுன்னு சொன்னாங்க. ஆதரவு சொன்னதோட வேற எதுவுமே அவங்க பண்ணலையான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் பிரச்சனையிலே விஜய்க்கு நடிகர் சங்கம் ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல் மரியாதை படத்தில் சிவாஜி அவர்கள் அவருடைய காலில் குத்தின முள்ள இன்னொருத்தரை எடுக்க சொல்லுவார். அந்த காட்சிக்கு அந்த நேரத்தில் எந்த விமர்சனமும் வரலையான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டங்களில் இவ்வளோ வலைதளங்கள் இல்லை, இவ்வளோ வலைஞர்களும் இல்லை. அதனால தான் முதல் மரியாதை படம் வெளியான போது நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி எந்த விமர்சனங்களும் அந்த படத்துக்கு எழவில்லை. இந்த பொங்கலுடைய வின்னர் எந்த படம்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த பொங்கலுடைய வின்னர்னா அது ஜீவா தான். அவர் நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையை திரைப்படம் மிகச்சிறப்பாக எல்லா திரையரங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஜனநாயகன் படத்தை சன் பிக்சர்ஸோ ஏஜஸ் நிறுவனம் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நிறுவனங்கள் தயாரிச்சிருந்தா பிரச்சனை இவ்வளோ தூரம் போயிருக்குமான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. KVN திரைப்பட நிறுவனமும் சன் பிக்சர்ஸ், ஏஜிஎஸ் போல அனுபவம் வாய்ந்த ஒரு திரைப்பட நிறுவனம் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு மாதிரி அணுகுவாங்க. சன் பிக்சர்ஸ் ஒரு மாதிரி அணுகுவாங்கன்னா ஏஜிஎஸ் இன்னொரு மாதிரி அணுகுவாங்க. அது மாதிரி தான் KVNுடைய அணுகுமுறை இன்னொரு மாதிரியாக இருந்திருக்கிறது. அவ்வளவுதான். பராசக்தி மாதிரியான நல்ல கதையை திரையில் காட்ட நல்ல திரைக்கதை எழுத்தாளர்கள் நம்மக்கிட்ட இல்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க.
பராசக்தி மாதிரியான நல்ல கதையை திரையில் காட்ட நல்ல திரைக்கதை எழுத்தாளர் இங்கே இல்லை அப்படின்றத நான் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. இறைவன் படத்தை டைரக்ட் பண்ண அகமது அடுத்து என்ன படம் டைரக்ட் பண்ணுறாருன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அகமது இப்போ எந்த ஒரு படத்தையும் இயக்கி கொண்டிருப்பதாக தெரியல. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் மாதிரியான விருதுகள் வாங்கினவங்களுக்கு ஏதாவது தொகை கொடுப்பாங்களான்னு ரவி சாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற விருதுகளை தருகின்ற கலைஞர்களுக்கு அந்த விருதுகளை மட்டும்தான் தருவாங்களே தவிர அதை தாண்டி ஓய்வு இதெல்லாம் எதுவும் தரமாட்டாங்க. பழைய தில்லுமுள்ளு படம் ரிலீஸ் ஆனப்போ பெரிய ஹிட் ஆகலை. இப்போ அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த சமயத்தில் அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ஸ்ரீராம் ஹைதராபாத்லேருந்து கேட்டிருக்காங்க. தில்லுமுள்ளு மாதிரியான படத்தை இப்போ டிஜிட்டல் முறைக்கு மாற்றி வெளியிட வேண்டுமென்றால் அதற்கு மிகப்பெரிய தொகையை செலவழித்த வேண்டும். அப்படி செலவழிக்கப்படுகின்ற தொகையை திரையரங்க வசூலிலிருந்து எடுக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் இன்றைக்கும் விநியோகஸ்தர்கள் மத்தியிலே இருக்கிறது. அதன் காரணமாக தான் தில்லுமுள்ளு படத்தை யாரும் இதுவரையிலே மறுவெளியீடு செய்யவில்லை. இப்போ இருக்க டேரக்டர்ஸ் யாருமே நீலாம்பரி மாதிரி ஒரு கேரக்டர் எழுத மாட்டேங்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. நீலாம்பரி மாதிரியான கதாபாத்திரம் அந்த கதைப்போக்கில் அமையணும். அப்போ தான் அந்த கதாபாத்திரம் வெற்றி பெறும். அந்த கதாபாத்திரத்தை உள்ளடக்கிய அந்த திரைப்படமும் வெற்றி பெறும். நடிகரும் விஜயின் நண்பருமான சஞ்சீவ் அவர்களை சாய் வித் சித்ராவில் எதிர்பார்க்கலாமான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும்படி ஏற்கனவே சஞ்சீவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு கலைஞனா இல்லை ஒரு கருவியான்னு வினித் தேவிப்பட்டினத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பல கலைஞருடைய திறமையை உள்வாங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒன்று தான் ஏஐ தொழில்நுட்பம். அடுத்து இன்று ஒரு தகவல். ஸ்ரீதருடைய இயக்கத்திலே உருவான காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலே அனுபவம் புதுமை என்ற பாடலை பாடி எல்லா இளைஞருடைய மனதையும் அந்த காலகட்டத்திலே கொள்ளையடித்தவர் ராஜஸ்ரீ என்பது உங்களில் பலர் அறிந்த விஷயம். ஆனால் முதல்ல அந்த கதாபாத்திரத்தை நடிப்பதற்கு ராஜஸ்ரீ தேர்வாகவில்லை. அதற்கு பதிலாக வெண்ணிநாடை நிர்மலா தான் நடிப்பதாக இருந்தது. வெண்ணிநாடை நிர்மலா வைத்து ஒரு சில காட்சிகளை படமாக்கினார் ஸ்ரீதர். அந்த குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை நடிப்பதற்கான மெச்சூரிட்டி அப்போ நிர்மலாவிடம் இல்லாமல் இருப்பதாக ஸ்ரீதருக்கு தோன்றியது. ஆனால் அதே நேரத்தில் இந்த படத்தில் ஒன்று நீக்கிறோன்னு சொன்னால் நிர்மலா வருத்தப்படுவாரே என்ற சங்கடம் ஸ்ரீதருக்கு இருந்தது. அவருடைய கதாபாத்திரத்தில் ராஜஸ்ரீயை நடிக்க வைக்கிறதுக்கு முன்னால் நிர்மலாவை அழைத்து 1 மணி நேரம் பேசினார் ஸ்ரீதர். நீ எந்த படத்தில் நடிச்சினாலும் அந்த படம் இருக்க அந்த படம் வெற்றி பெறணும். அப்போ தான் உனக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய நடிப்பு எனக்கு திருப்திகரமாக அமையலை. அது படத்துடைய வெற்றியை கூட பாதிக்கும். அப்படி பாதித்தா நீயும் பாதிக்கப்படுவேன், நானும் பாதிக்கப்படுவேன். உனக்கும் பலன் கிடைக்காது, எனக்கும் பலன் கிடைக்காது. அதனால் இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடக்கும்போது தினமும் நீ படப்பிடிப்பு தளத்துக்கு வா, வந்து இந்த நடிகர்லாம் எப்படி நடிக்கிறாங்கன்றதை பாரு. அது உனக்கு ஒரு பயிற்சியாக இருக்கும். அந்த பயிற்சி காலத்திலும் ஒவ்வொரு மாதமும் உனக்கு சம்பளம் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே நிச்சயமாக உன்னை ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி நிர்மலாவை சமாதானப்படுத்தி விட்டு அதற்கு பின்னால் தான் ராஜஸ்ரீ ஒப்பந்தம் செய்தார் ஸ்ரீதர். காதலிக்க நேரமில்லை படத்துடைய பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு வெண்ணிநாடை அப்படின்ற படத்தில் தான் சொன்ன வாக்கை நிறைவேற்றி வெண்ணிநாடு நிர்மலாவுக்கு அந்த படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பினை ஸ்ரீதர் தந்தார் என்பது நீங்கள் அறிந்த விஷயம். அந்த படத்துக்கு பின்னால் தான் நிர்மலா என்றிருந்த அவருடைய பெயர் வெண்ணிநாடை நிர்மலா என்று ஆனது என்பதும் நீங்கள் அறிந்ததே. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.